ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, என் ஜாதகத்தை மாற்ற முடியுமா, என்னோடய கர்ம வினை தான் ஜாதகமாக இருக்குன்றாங்க, அது எப்படிங்க நான் சரி பண்ணிக்கிறது, நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன், பரிகாரம் பண்ணுறேன், சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு அது மாற மாட்டேங்குதே, அது எப்படி மாற்ற போகிறோன்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோசியம், ஜாதகம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், ஜோசியம்ங்கிறது சாஸ்திரம், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் 1 சாஸ்திரம் எது தெரியுங்களா? பஞ்சபட்சி சாஸ்திரம். அடுத்ததாக இருக்கக்கூடியது சரசாஸ்திரம். இதற்கு அப்புறம்தான் ஜோதிட சாஸ்திரம் வருகிறது. ஜோதிட சாஸ்திரத்துக்கு நமக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க எந்த ஊரில் பிறந்திருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை பார்த்து தான் நம்ம ஜோதிடம் பார்க்க முடியும். சரசாஸ்திரம் இருக்குது பாருங்கள், இது எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. முதல்ல சரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சு தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது, கரெக்டுங்களா? சித்தர்கள் இருக்காங்க பாருங்கள், போகரையா, காகபூஜுண்டர், அகத்திய மாமுனிவர், இவர்களால் ஏற்கனவே நம்ம உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் தான் சரசாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தோட ஹிஸ்ட்ரி இதற்கு முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சிவன் பார்வதிக்கு உபதேசித்து, பார்வதி அம்மா முருகனுக்கு உபதேசித்து, முருகன் மூலியமாக அகத்திய மாமுனிவருக்கு உபதேசித்து, அகத்திய மாமுனிவர் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கு வந்தது தாங்க சரசாஸ்திரம். சரம் எதற்காக பாருங்கள், முருகனோட இன்னொரு பேர் சரவணன், என் பேர் கூட சரவணன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகருக்கு இன்னொரு பேர் சரவணன். சரவணன் அப்படின்னா சரம் அறிந்தவன் தான் சரவணன். அங்கே முருகருக்கு நமக்கு என்னமோ தெரியல, அதனால் கற்றுக்கிட்டோமான்னு தெரியல, ஆனால் எல்லா சரவணனும் கற்றுக்குறாங்களான்னு தெரியல, ஆனால் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. முருகருக்கு இன்னொரு பேர் அது சரவணன்றது காரணம் இதுவும் தான். பார்வதி அம்மா எதற்கு முருகனுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அசுரர்களை அழிப்பதற்காக. இப்போ சரம்ன்ற வச்சு எப்படினெல்லாம் பண்ணலாம் தெரியுங்களா? நமக்கு வலது பக்கம் சரம் இருக்கும்போது ஒரு வீரமான செயல், ஆக்ரோஷமான செயல், கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். இடது பக்க சரம் இருக்கும்போது பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக, அன்பாக பேசுகிறது, இதெல்லாம் செய்யலாம். இப்போ முருகர் போய் சண்டை போட போகிறாரு, சண்டை போடனா ஒரு ஆக்ரோஷம் தேவை, ஒரு வீரம் தேவை. அப்போ அவருக்கு வலது சரம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக அவங்கள நிற்க வச்சு அழித்தாங்கன்னா ஈஸியாக அவங்கள அழிக்க முடியும். ஸோ மற்றவங்களுக்கு என்ன சரம் ஓடுதுன்னு பார்த்து கவனிக்க முடியும், இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கவனிக்க முடியும். இப்போ முருகருக்கு அந்த வித்தை சொல்லி கொடுக்கும்போது, சர வித்தைன்னு சொல்லுவாங்க, இந்த சர வித்தை சரசாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டு அப்போ அவர் ஒவ்வொரு சண்டையிலும் அதை பயன்படுத்தி அவர் வெற்றி அடைகிறார். ஏன்னா அசுரர்கள்லாம் நிறைய வரம் வாங்கி வச்சுருக்கிறவங்க, அவங்கள ஜெயிக்கணும், அவங்களோட சண்டை போட்டு வெற்றி அடையணும்னா நிறைய இவருக்கு தேவைப்படுகிறது, நிறைய கலைகள் தேவைப்படுகிறது. அதில் ஒரு அருமையான கலை தான் சரக்கலை. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு இது என்ன கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆமாங்க, நம்மளும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கை கிரகங்களோட அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு 12 கட்டம் இருக்குது, 12 கட்டத்தில் ராசிகள் இருக்குது, அந்த ராசி லக்னம் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கிரகங்களோட சக்தி நமக்கு முழுமையாக வந்து சேருவது, பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு முழுமையாக வந்து சேருவது, பஞ்சபூதங்களோட சக்தி நமக்கு முழுமையாக வந்து சேருவது, நம்ம கர்ம வினைகள் நமக்கு முழுமையாக வந்து சேருவது, நம்ம கடமைகள் நம்மக்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னாலே மூச்சு காற்று இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மூச்சு காற்று நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட கர்மா வராது, பஞ்சபூதம் வராது, கிரகங்கள் வராது, ஒன்றும் வராது. நமக்கு என்ன ஆசை இருந்தாலும் எதுவுமே நம்மக்கிட்ட வராது. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் சேர்ந்து வரவே வராது. மனசு, உடம்பு, நம்ம 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை. இப்போ இது 3ம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா இந்த சரம், அதாவது மூச்சு காற்று இருக்கணும். இந்த மூச்சு காற்றோட சுழற்சி இருக்குது பாருங்கள், இதுதான் சரம். இப்போ நமக்கு ஒரு மூக்கு இருக்குது, ஒரு மூக்கில் 2 துவாரம் இருக்குது. 2 துவாரம் எதுக்குங்க மூக்கில் வச்சாங்க? வாய் ஒன்று இருக்குது, அப்படியே திறந்தால் வாய் ஒன்று தான் இருக்குது. கண்ணு 2 தனித்தனியாக இருக்குது, தலைப்பகுதி இங்கே இருக்குது. சரி, இதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் மூக்கு மட்டும் ஒரு மூக்கு, நடுவில் ஒரு டிவைடர் வச்சு 2 பக்கமாக பிரிச்சுருக்காங்க. கேட்டால் இது வலது, இது இடது, எனக்கு இது ரைட்டு, இது வலது, இது இடது. இப்போ வலது பக்கம் சுவாசம் போது தனியாக நடக்குது, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? இப்போ இது என்னோடய வலது பக்கம், நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களோட வலது பக்கம் மூக்கை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூச்சை இழுத்து விடுங்க. அடுத்தது இடது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூச்சை எடுத்து விடுங்க. இப்போ எந்த பக்கம் நமக்கு சரம் போகுதோ, எந்த பக்கம் மூச்சு காற்று ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு சரம் போகிறது. இப்போ வலது பக்கம் வந்து வலது சரம், இடது பக்கம் வந்து இடது சரம். சிலருக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி மூச்சு காற்று போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரீயாக மூச்சு காற்று ஃப்ளோ ஆகும், ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு பக்கத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு மூக்கு, நடுவில் ஒரு டிவைடர், மூச்சு காற்று உள்ளே போகுது, வெளியில் வருது. நம்ம இதுவரை நினச்சிட்டு இருந்திருப்போம் ஒரே பக்கம் அப்படியே 2 பக்கம் மூச்சு காற்று உள்ளே போய் வெளியில் வருது. அப்படி கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் தான் மூச்சு காற்று உள்ளே போகுது, வெளியில் வருது.
இதுதான் சரம். சரிங்களா? இப்போ இந்த சரம் படி தான் நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கிழமைகளுக்கும் சரமுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு திதிக்கும் சரமுக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம அந்த கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரமுக்கும் சம்மந்தம் இருக்குது. பஞ்சபூதங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரமுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம வலது பக்கம் சுவாசம் இருக்கும்போது என்ன செய்யணும், இடது பக்க சுவாசம் இருக்கும்போது என்ன செய்யணும், வலது பக்க சுவாசம் இருக்கும்போது எப்படி பேசணும், இடது பக்க சுவாசம் இருக்கும்போது எப்படி பேசணும்னு தெளிவாக நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன டிப்ஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வலது பக்கம் சுவாசம் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம், ஆக்ரோஷமாக இருக்கலாம். ஏன்னா இது ஆண் தன்மை. கோவப்படலாம், மிரட்டலாம், ஆர்டர் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இடது பக்கம் இருக்கும்போது பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா இது பெண் தன்மை. அமைதியாக, அன்பா, அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக பேசுறது, நிதானமாக இருக்கிறது, இதெல்லாமே பெண் தன்மை கொண்டது. அதே மாதிரி தான் செயல்களும். எந்த தன்மையில் நம்ம செயல்கள் செய்ய போகிறோமோ அது என்னங்க, செயல்கள் ஒன்று தானே. அது என்ன தன்மை. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வெயிட் தூக்க போகிறீங்க, ஒரு பலமான விஷயங்கள் செய்ய போகிறீங்க, உடம்பு ஹெல்த்து வச்சு எதுவும் செய்ய போகிறீங்க. இதற்கு நீங்கள் ஆண் தன்மையான செயல்களாக இருந்தால் உங்களுக்கு வலது சரம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த செயல்கள் செய்யும்போது சூப்பராக ஈஸியாக நடக்கும். இதே பெண் தன்மை, மூளை, அறிவு, புத்திசாலித்தனம், மனசு, இதை வச்சு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேரில் கைகள்லாம் வேலை செய்யுது, உடம்பு வேலை செய்யுது. இருந்தாலும் எது அதிகமாக செயல்படுகிறதோ, சமைக்கிறதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, சமையல் செய்கிறது உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தாலும் மனசு அங்கே ஒன்றி போனால் மட்டும்தான் சமையல் சரியாக இருக்கும். நம்ம காய்கறி கட் பண்ணுறது, அரிசி எடுத்து உள்ள வைக்கிறது, எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்கே நிறையா இருந்தாலும் மனசு ஒன்றி போகணும். ரெண்டுமே தேவைப்படுகிறது. அதாவது ஆண் தன்மையும் உடல் உழைப்பும் மனசும் பெண் தன்மையும் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. எதுவுமே தேவைப்படுகிறது. இது ரெண்டுத்துலேயும் தேவைப்பட்டாலும் எதோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதோ அந்த தன்மைக்கான சரம் இருக்கும்போது அந்த விஷயத்தை ஆரம்பித்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். புரியுதுங்களா? இப்போ தன்மைன்னு சொல்கிறோமே, அந்த தன்மைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நல்ல குடும்பம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நல்ல குடும்பம் 2 வார்த்தை தாங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப அன்பான குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாமே இருக்கிறது நல்ல குடும்பம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இதே வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், நல்ல குடும்பம். இப்போ டோட்டல் அர்த்தமே மாறிடுச்சு பாருங்கள். நல்ல குடும்பம்ன்ற 2 வார்த்தை நம்ம புக்கில் எழுதிருக்கு, படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நல்ல குடும்பம்னு படிக்கலாம், நல்ல குடும்பம்னு படிக்கலாம். இதுதாங்க தன்மை. ஒரு சின்ன டோன் மாற்றம், அவ்வளோதான். நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்கு பாருங்கள். இதுதாங்க. இப்போ நம்ம வீட்டில் எக்ஸாம்பிளோட சொல்லலாமா? நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், சரிங்களா? நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அங்கே நிற்கிறாங்க, கிச்சன் பக்கம் நிற்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? இதுதாங்க தன்மை. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களும் நம்ம பேசக்கூடிய பேச்சிலும் தன்மை இருக்குது. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன்னு சொன்னால் மிரட்டுற மாதிரி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன்னு சொன்னால் பெண் தன்மையோடு இருக்குது. அப்போ நம்ம எந்த பக்கம் சரம் ஓடுதுன்னு கவனித்து அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆர் எந்த பக்கம், அதாவது நம்ம யார்கிட்ட என்ன பேச போகிறோமோ, எந்த தன்மையில் பேச போகிறோமோ அந்த பக்கம் சரம் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசினா சக்ஸஸ் ஆகும். சொன்னால் கேட்பாங்க. சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன். சரம் அறிந்தவன் சரசம் ஆடாது, சண்டை போட்டுக்காது, முறைச்சிக்காது, அவங்ககிட்ட எதிர்த்து பேசாதுன்னு பழமொழி இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும், அதாவது சரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் நான் இப்போ எந்த பக்கம் எனக்கு சரம் போகுது, நான் இப்போ எதிரில் இருக்கவங்க எப்படி பேசினா அவங்க நான் சொல்கிறத கேட்பாங்கன்னு தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அவங்ககிட்ட ஆர்டராக பேசினா ரைட் ப்ரீத்து, ரிக்வஸ்ட்டாக பேசினா லெஃப்ட் ப்ரீத் எடுத்துகிட்டு பேசும்போது அவங்க கேட்பாங்க. அதனால் சரம் அறிந்தவன் சரசம் ஆடாதுன்னு சொல்லுவாங்க. சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன்னா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு சரம் மாறணும். அப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு சரம் எனக்கு சரியாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த கிரக நிலைகளும் பஞ்சபூதங்களும் எல்லாமே எனக்கு சக்தி கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் ப்ரீத், லெஃப்ட் ப்ரீத், இவ்வளோதாங்க. இதுக்கு சுடுமுனைன்னு ஒன்று இருக்குது, 3வது. அது வேறு லெவல், சரிங்களா? அதை பற்றி நம்ம அப்புறமா கற்றுக்கலாம். இப்போ 2 பக்கம் சரம். இன்னொன்று, இன்றைக்கி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, மொத்தம் 7 நாள். 7 நாளும் 7 கிரகங்களோட பேர். 7 நாளைக்கும் அந்தந்த கிழமைக்கு என்னென்ன சரம் இருக்கணும், எந்த பக்கம் சரம், ஒரு நாள் வலது பக்கம் இருக்கணும், இன்னொன்று இடது பக்கம் இருக்கணும், எந்தெந்த நாளைக்கு இருக்கணுன்ற ஒரு கணக்கு சொல்லி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் வாழ்க்கையை பார்த்தா 2 சரம், ஒன்று வலது சரம் இல்லை இடது சரம், மொத்தம் இந்த 7 நாள். மொத்த வாழ்க்கையும் இந்த 7 நாளுக்குள்ளே
இந்த 2 சரத்துக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வந்து எங்கே ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணீங்க, நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, +2 பாஸ் பண்ணிட்டீங்க, 10th பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் காலேஜ் பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன பண்ணாலும் ஒன்று வலது சரம் இருக்கும், இல்லை இடது சரம் இருக்கும். இந்த 7 நாளுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ மொத்த வாழ்க்கையும் இந்த 7 நாளுக்குள்ளே இந்த 2 சரமில் இருக்குது பாருங்கள். நம்ம நிறைய நேரங்களில் சக்ஸஸ் அடைஞ்சிருப்போம், சில நேரங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும், சில நேரங்களில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த சரம் தெரிஞ்சுக்கிட்டு, சரம் சரியான முறையில் கற்றுக்கிட்டு, அதை நம்ம சரியான முறையில் உபயோகப்படுத்தும் போது நம்ம கர்மா டெலீட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம கர்மா டெலீட் ஆகும், நம்ம கடமைகள் ஈஸியாக செய்ய முடியும், நம்ம ஆசைகள் சரியாக நிறைவேறும், நம்ம ஜாதகமே மாறும். ஜாதகத்தை தாண்டிய ஜாதகமாக உங்கள் ஜாதகம் மாறும். இதெல்லாம் நம்ம டீமில் இருக்கவங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சி வகுப்பு கற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த சரம். இந்த சரம் நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு உங்கள் டே டு டே லைஃப்பில் அப்பப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்பப்போ நீங்கள் அனுபவிக்கலாம். அதை அனுபவித்து உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை நீங்களே ஏற்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், உங்கள் ஜாதகம் மாற்ற முடியும்னு. இந்த சரம் சரி பண்ணால் எல்லாமே சரியாகும். கர்மாவே டெலீட் ஆகும்போது ஜாதகம் நிச்சயமாக மாறும். வாங்க கற்றுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை நீங்களே மாற்ற முடியும், வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற முடியும். வாழ்க வளமுடன்.